உரை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் பெயரால் பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நாம் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்க இன்றைய திருவழிபாடு நம்மை அழைத்து நிற்கின்றது. இயேசு தந்தையின் அன்பில் நிலைத்திருப்பது போல இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் இணைந்திருந்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியாக பங்கு பெற்றுவோம். நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது விண்வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தில் தலையறுந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தில் தலையறுந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்பிற்கெல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே, உந்தன் அன்பிற்கெல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, உங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த திருப்பலியில் பங்கு பெற்றுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறு தின இந்த திருப்பலி வழியாக உங்களுடைய வாழ்விலும் இந்த உலகத்தையும் சூழ்ந்திருக்கின்ற அனைத்து தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை அளித்து உங்கள் எல்லாருக்கும் அமைதியும் ஆரோக்கியமும் ஆறுதலும் நிறைந்த வாழ்வை தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவர்
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைப்பிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டது. திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். திருவசனங்கள் அதிகாரம் 10, 25 தொடக்கம் 26 முடிய, 34 தொடக்கம் 35, 44 தொடக்கம் 48 முடிய. அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் பார்த்து செயற்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயற்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்தசேனத்தின் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசிக்கொண்டு கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதைக் கண்டார்கள். பேதுரு
நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார். பின்பு அவர்கள் சில நாட்கள் தங்களுடன் தங்கி இருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் மீது ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் விருத்தக செயல் புரிந்துள்ளார். ஆண்டவருடைய பலக்கரமும் புனித முகுப்புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 7 தொடக்கம் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதிலல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia. 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 என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன்
ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வாக்கியங்கள் 9 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை. இது கிறிஸ்து இயேசுவின் வாழ்வு தருகின்ற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் எங்களுடைய பெற்றோரோடு, ஆச்சி அப்பு பாட்டன் பாட்டிகளோடு ஆலயத்துக்கு சென்றால் அங்கே குருவானவர் வருகின்ற பொழுது எங்களுடைய பெற்றார் மூதாதையர்கள் அந்த குருவானவரை கண்டவுடன் அவர்கள் முன்னால் முழந்தாள் படியிட்டு சுவாமி ஸ்தோஸ்திரம் என்று சொல்லுவார்கள். சிலர் 2 கால்களையும் மடித்து முழங்கால் இடுவார்கள், சிலர் ஒரு காலை மடித்து முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி சுவாமி ஸ்தோத்திரம் என்று அவர்களை வரவேற்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுதெல்லாம் அந்த பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஏன் இப்பொழுது அந்த பழக்கம் இல்லை என்பதை நான் இங்கு ஆராய வரவில்லை. முன்னர் ஏன் எங்களுடைய பெற்றார் மூதாதையர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்பதை பற்றித்தான் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதரங்களே, ஒரு மறைக்கல்வி வகுப்பிலே ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டால், இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு யார் யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தார் என்ற கேள்வியை கேட்டால் அந்த மாணவர்கள் பின்வருமாறு பதில் சொல்லுவார்கள். மரிய மதலேனாளுக்கு காட்சி கொடுத்தார், சில பெண்கள் அவரை கண்டார்கள், 11 சீடர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டார்கள், எம்மாவுஸ் வழியிலே 2 சீடர்கள் இயேசுவை கண்டார்கள், பவுல் அப்போஸ்தலர் டமஸ்கு நகரின் பாதையிலே உயிர்த்த இயேசுவை கண்டார் என்று பதில் சொல்லுவார்கள். இவையெல்லாம் சரியான பதில்கள். மறைக்கல்வி வகுப்பை பொறுத்தமட்டில் இவை நியாயமான பதில்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, யதார்த்தமாக நாங்கள் சிந்திக்கிற பொழுது இந்த பெயர் சொல்லி குறிப்பிடக்கூடிய சிலர்தான் இயேசுவை
உயிர்த்த ஆண்டவராக கண்டார்கள் என்று அல்ல, எத்தனையோ பேர் உயிர்த்த கிறிஸ்துவை சந்தித்தார்கள். அவர்களில் ஒருவரை பற்றித்தான் இன்றைய முதலாவது வாசகம் பேசுகிறது. திருத்தூதர் பணிகள் நூலிலே இருந்து இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட முதலாவது வாசகத்திலே கொர்நேலியு என்ற ஒரு ரோமை நூற்றுவர் தலைவன் அந்த உயிர்த்த இயேசுவை சந்தித்தார். அது எவ்வாறென்பதை நாங்கள் அங்கே காண கிடக்கிறது. கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவருடைய காலிலே விழுந்து வணங்கினார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதரங்களே, ஒரு ரோமை நூற்றுவர் தலைவன் ஒரு சாதாரண ஜூதனாகிய பேதுருவனுடைய காலிலே விழுவதென்பது ஒரு நடக்க முடியாத, கற்பனையிலேயும் சிந்திக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படியான ஒரு விடயம் அங்கே நடக்கிறது. அது ஏனென்றால் அந்த கொர்நேலியு என்ற அந்த ரோமேய நூற்றுவர் தலைவன் அங்கே பேதுருவை காணவில்லை. அந்த பேதுருவுக்குள்ளே பிரசன்னமாக இருந்த அந்த உயிர்த்த இயேசுவை, ஆண்டவரை கண்டார். அதனால்தான் அவர் அந்த காலிலே விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். ஆனால் பேதுருவுக்கு அது விளங்கவில்லை. பேதுரு நினைத்தார், அந்த ரோமையர் தன்னுடைய மனிதனாகி என்னுடைய காலிலே விழுகின்றார் என்று பேதுரு அவரை பார்த்து, நானும் ஒரு சாதாரண மனிதன்தானே என்று சொல்ல முற்படுகிறார். ஆனால் கொர்நேலியு காலிலே விழுந்தது அந்த சாதாரண மனிதனுடைய காலிலே அல்ல, அவருக்குள்ளே அவர் கண்ட அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அந்த வல்லமையுள்ள பிரசன்னத்தை தான் கண்டு கொர்நேலியு அவருடைய காலிலே விழுந்தார். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய முன்னோர் ஒரு குருவானவரை கண்டவுடன் சுவாமி ஸ்தோத்திரம் என்று காலில் விழுவதற்கான காரணமும் இதுதான். குருக்களிலே அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை, இயேசுவினுடைய பிரசன்னத்தை கண்டார்கள், அனுபவித்தார்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த சம்பவம் நடக்கின்ற காலம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். திருச்சபையினுடைய வரலாற்றிலே இந்த சம்பவத்தை ஒரு வரலாற்று மாற்றம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, ஆதி திருச்சபையினுடைய இந்த காலத்திலே, இந்த அப்போஸ்தலர் பணிகளுடைய காலத்திலே அவர்களில் பலர் நினைத்து கொண்டிருந்தார்கள், இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பாடுகள் பட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து உயிர்த்தெழுந்தது வெறுமனே இந்த ஜூத குலத்தை மீட்பதற்காக மட்டும்தான் என்று பேதுரு உட்பட ஏனைய அப்போஸ்தலர்கள் உட்பட பலரும் தவறாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். புறவினத்தாருக்கு இயேசு சொந்தமானவர் அல்ல, ரோமையர்களுக்கு இயேசு சொந்தமானவர் அல்ல, கிரேக்கர்கள் இயேசுவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்படவில்லை, வெறுமனே இந்த ஜூத குலத்துக்கு மட்டும்தான் இயேசு விடுதலையை கொண்டு வந்தார் என்ற ஒரு பொய்மையிலே அந்த ஆதி திருச்சபை வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த சம்பவத்தை நாங்கள் தெளிவாக பார்க்கின்ற பொழுது அங்கே பேதுரு சொல்லுகின்றார், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த உண்மையாகவே உணர்கிறேன் என்ற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உண்மையை உணராத நிலைகள்தான் அதிகமாக இருக்கிறது. இன்றும் நாங்கள் எங்களிடையே பல்வேறு விதமான கூறுகளை போட்டு எங்களிடையே மதங்கள், மொழி, இனங்கள் என்று பல்வேறு விதமான வேற்றுமைகளை ஏற்படுத்தி இறைவன் எங்களுக்கு மட்டும் சொந்தமானவர்,
அவர்களுக்குரியவர் அல்ல. இறைவன் ஒரு சிலரைத்தான் அன்பு செய்கிறார், மற்றவர்களை வெறுக்கிறார், புறக்கணிக்கின்றார். இயேசு சிந்திய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் ஒரு சிலராகிய நாங்கள்தான், மற்றவர்களுக்கு அந்த மீட்பு கிடையாது என்ற நிலையிலே நாங்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தான் புனித பேதுருவினுடைய இந்த வாழ்க்கை, நான் உண்மையை உணர்கிறேன் என்ற அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. அவர் சொல்லுகின்றார், அவர் உணர்ந்து கொண்ட அந்த உண்மை என்ன? எல்லா இனத்தவரிலும் ஆண்டவருக்கு அஞ்சி நேர்மையாக செயல்படுபவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள் என்ற உண்மையை அவர் உணர்ந்து கொண்டார். எந்த மொழி, எந்த இனம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையோடு செயல்படுபவர்கள் ஆண்டவருக்கு உகந்த மக்கள், இயேசுவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்கள், இயேசுவினால் அன்பு செய்யப்படுகிற மக்கள் என்பதை புனித பேதுரு அன்று உணர்ந்து கொண்டார். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த பெரிய உண்மையை இன்று நாங்களும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்லாமல் பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது அனைவர் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. வெறுமனே அந்த யூதர்களுக்கு மட்டுமல்ல, அங்கே கூடியிருந்தவர்கள் அந்த ரோமைய நூற்றுவர் தலைவனாகிய கொர்நேலியுவின் மேலும், அங்கே கூடியிருந்த ஏனைய இனத்தவர்கள், மொழி பேசுபவர்கள் அனைவரின் மேலும் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார் என்ற உண்மையை புனித பேதுரு அன்று உணர்ந்து கொண்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே அந்த உயிர்த்த இயேசு எப்பொழுது பிரசன்னமாகின்றார் என்று பாருங்கள். ஆண்டவர் இயேசு எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பேதுரு அது தவறு என்று எண்ணி உணர்ந்து அதிலே இருந்து வெளியிலே வந்த பொழுது, யூதர்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமைகள் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த ரோமையர்கள் யூதர்களின் காலிலே விழுந்து வணங்கி எல்லாரிலேயும் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று உணர்ந்த பொழுதுதான் அங்கே உயிர்த்த ஆண்டவர் பிரசன்னமாகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று எங்கள் மத்தியிலே இந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. இதனால் தான் இன்று இந்த உலகத்திலே எத்தனையோ தீமைகள், எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ சீரழிவுகள், இந்த தொற்று நோய்கள், பயங்கரங்கள் எல்லாம் நாங்கள் அனுபவிப்பதற்கு காரணம் எங்களிடையே நாங்கள் போட்டுக்கொண்ட கூறுகளும், நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள், நாங்கள் அதிகாரம் உள்ளவர்கள், நீங்கள் அடிமைகள், நாங்கள் சுதந்திரமாக வாழ இந்த உலகத்திலே பிறந்தவர்கள், நீங்கள் அடிமைகளாக வாழ பிறந்தவர்கள், நாங்கள் பணக்காரர்கள், நீங்கள் ஏழைகள் என்று அன்பார்ந்த சகோதரங்களே பல்வேறு விதமான வேறுபாடுகளோடு இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியால் அங்கே உயிர்த்த இயேசு பிரசன்னமாவதற்கு அங்கே வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. இவ்வாறு நாங்கள் இந்த நிலையிலே இருந்து எங்களை விட்டு கொடுத்து இறங்கி வந்து இந்த உண்மையை உணர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒரே இறைவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உண்மையை நாங்கள் எப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். இதனால் தான் அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுவதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டால் நீங்கள்தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு, நீங்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், ஆனால் உங்களால் அது முடியாது. ஆகவே நான் உங்களை தெரிந்து கொண்டு நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார்.
இரண்டாவதாக, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய அயலவர்களை அன்பு செய்வது போலத்தான் என்னையும் அன்பு செய்வீர்கள். ஒரு நிபந்தனையுள்ள அன்பு, பாரபட்சம் காட்டுகின்ற ஒரு அன்பு. ஆனால் நான் உங்களை தெரிந்து கொள்ளுகின்றபடியால் நான் உங்களை நிபந்தனையற்ற விதத்தில் அன்பு செய்கிறேன். ஆகவே நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும். மூன்றாவது, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டால், தெரிந்து கொள்ளுவதற்கு நான் உங்களுக்கு சுதந்திரம் தந்தால், நீங்கள் வேறு பல படைப்புகளை உங்களுடைய தெய்வங்களாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உண்மையான தெய்வமாகிய நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் அந்த உண்மையான தெய்வத்தை தெரிவு செய்ய வேண்டிய அந்த கடமை உங்களுக்கு இல்லை. நானே அந்த கடமையை செய்துவிட்டேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இறைவன் எல்லாரையும் தெரிவு செய்தார், எல்லாரையும் அன்பு செய்கிறார். பாரபட்சமற்ற விதத்திலே அவர் மக்களினங்கள் எல்லாவற்றையும் அன்பு செய்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் சகோதரர்களாக, சகோதரிகளாக, அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்று அவர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பல்வேறு விதமான பொய்மைகளுக்குள்ளே இருந்து வெளிவர முடியாமல் அவற்றை எங்களுக்குள்ளே மிகவும் ஆழமாக வைத்து கொண்டு அதற்கேற்ற வழியிலே எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய வாழ்வு முறைகளையும் அமைத்து கொண்டு வாழுகின்ற இந்த தவறான வழிகளிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். புனித பேதுரு சொல்லுவது போல, நான் உண்மையை உணர்கிறேன் என்று எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு நிலை வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னமங்கள் மத்தியிலே வரும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற தீமைகள், தீய சக்திகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகும். இப்படியான ஒரு வாழ்க்கை முறையை எங்கள் எல்லாருக்கும் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையால் நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதனானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை
மீட்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். இன்றைய ஞாயிறு திருப்பலிக்கு நாங்கள் வருகின்ற போது சுமந்து வந்த தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, திருச்சபையின் மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர தேவையான ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அளிக்குமாறு திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அன்பில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் நாட்டு மக்களிடையே உம்மை பற்றிய விழிப்புணர்வு பெருகவும் உமது அன்பின் அரசில் ஒன்றிணையவும் ஆர்வம் வளரவும் அதன் வழியாக எம் நாட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் பெருக வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் ஆண்டவரே, தீவிரமான தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் எம்மவர்களை நீதாமே உமது வல்லமை மிக்க உறுதியான கரங்களால் மீட்டு இயேசுவின் இரத்தம் எங்களை காக்கும் என்ற நம்பிக்கையை எம் மனங்களில் பதிவு செய்து அனைவரும் நற்சுகம் பெற்று வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் சமூகத்தில் வாழும் இளைஞர் யுவதிகளுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். உலக மாயைக்குள் அடிமையாகி விடாது உமது அன்பில் அவர்களை நிலைத்திருக்க செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்புமிக்க இறைவாம், நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்து கூறிய இந்த வேண்டுதல்களை உம்முடைய சித்தத்துக்கு அமைய எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. மூடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் என் உயிர் மூடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள், தந்தாய் ஏற்றுக்கொள். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது உரைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணன்றும் அக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூந்தலும் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆளாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை மற்றும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறுவோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம்மை காத்து மற்றும் நித்தியவாழ்வு. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது.
நன்றி கூறி செபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா அன்பு தாயே, அனைத்து சுகம் தருவாயே, அமைதி இழந்த நெஞ்சங்கள் ஆறுதல் தேடி அலையுதம்மா. அம்மா அன்பு தாயே, காற்றிலாடும் தீபங்கள் நாங்கள் கண்மூடும் முன்னே காத்திடுவாயே. காற்றிலாடும் தீபங்கள் நாங்கள் கண்மூடும் முன்னே காத்திடுவாயே. வேராட்டும் புயலுக்கு நடுவினிலே, வேராட்டும் புயலுக்கு நடுவினிலே தாலாட்டும் தாயாய் நீ வர வேண்டும், 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 வேண்டும். அம்மா அன்பு தாயே, அனைத்து சுகம் தருவாயே, அமைதி இழந்த நெஞ்சங்கள் ஆறுதல் தேடி அலையுதம்மா. அம்மா அன்பு தாயே, ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோம்.